தமிழ் வணக்கம். பாருங்கள், நமக்கு கேப்ப மாவு ரொட்டி சுட போகிறோம். பாருங்களேன், ராகி மாவு கடையில் வாங்கின மாவு தான். இன்னும் கூட கொஞ்சம் மாவு போட்டுக்கிடுவோமே. பாருங்கள், நம்ம ஒரு 1/2 கிலோ மாவு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு வெங்காயம் பாருங்கள் கொஞ்சம் நிறையாவே எடுத்துருக்கோம். மிளகாய் பாருங்கள், இப்போ காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம். உப்பு வச்சுருக்கோம். இந்த உப்பையும் இதையும் சேர்த்துருவோம். எல்லாம் சேர்த்துருவோம். இந்த வெங்காயம் இதில் எல்லாத்தையும் சேர்த்துருவோம். இப்போ எல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாருங்கள், ஜீரகமும் போட்டுக்கிறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொட்டி மாவு இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம். ராகி ரொட்டி மாவு பாருங்கள். இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிடுவோமே. பாருங்கள், ரொட்டி நம்ம சுட்டுட்டோம். வேகட்டும். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் மேலே போட்டுக்கிடுவோம். தட்டி இந்த ரொட்டி வரன்னு இருக்கும். வெந்துருச்சு பாருங்கள். இப்போ திருப்பி போட்டுட்டோம். மேலே லைட்டாக இன்னும் கொஞ்சமும் எண்ணெய் நல்லெண்ணெய் போடுறோம். பாருங்கள், கொத்தமல்லி, காம்பு, கருவேப்பிலை வதக்கி வச்சுருக்கோம். சும்மா உப்பு எண்ணெய் ஊற்றாமல் சும்மா வதக்கி வச்சுருக்கோம். பாருங்கள், தேங்காய் வச்சுருக்கோம் சட்னிக்கு. 2 பச்சை மிளகா, உப்பு, நெல்லிக்காய், பூண்டு, இஞ்சி. இந்த கொத்தமல்லி சட்னி தான் செய்ய போகிறோம். இப்போ இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோமே. அருமையான சட்னி பாருங்கள். கொத்தமல்லி கருவேப்பிலை சட்னி, மல்லிகை காம்பு கருவேப்பிலை சட்னி பாருங்கள், அருமையாக இருக்குது. பாருங்கப்பா, ரொட்டி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுக்கலாம். பாருங்கள், இதை இப்போ எடுத்துருவோம். இப்போ பாருங்கப்பா, எங்களுடைய ஸ்நாக்ஸை கொத்தமல்லி சட்னி, தக்காளி தொக்கு, கிழங்கு, பப்பாளி, ரொட்டி. சூப்பர்ப்பா, அருமையான ஸ்நாக்ஸ் பாருங்கள். குழந்தைங்களுக்கு சாயந்தரம் வந்த நேரம் இது மாதிரி கொடுங்க. சூப்பர் ஸ்நாக்ஸ்.